T20 உலகக்கோப்பையில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. ஆஸ்திரேலியாவை மிக மோசமாக வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் பழிதீர்த்துக் கொண்டுள்ளது. இந்தியா போன்ற பெரும் அணிகளுக்கே எமனாக இருந்து வரும் ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் அணி அசால்ட்டாக வீழ்த்தியதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த 7 கேட்ச்கள் மற்றும் 4 ரன் அவுட் மிஸ்ஸிங் தான். 100 ரன்களுக்குள் சுருண்டிருக்க வேண்டிய ஆப்கான் அணி ஆஸ்திரேலிய வீரர்களின் மோசமான ஃபீல்டிங்கால் 148 ரன்கள் வரை சென்றது. 148 ரன்கள் என்பதும் குறைந்த இலக்குத்தான். ஆனால் அவசர புத்தியினால் அதை கூட எட்ட முடியாமல் போயுள்ளது. 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த பேட் கமின்ஸ் பெரும்பாலும் ஸ்லோயர் பந்துகளை தான் வீசியிருந்தார். அதன் மூலமே தெரிந்திருக்கும் பிட்ச் எவ்வளவு ஸ்லோவாக இருந்தது என்று. ஆனால் இதனை கொஞ்சம் கூட யோசிக்காத ஆஸ்திரேலிய அணி அதிரடி காட்ட நினைத்து சரணடைந்து விட்டது. இதனால் புள்ளிப்பட்டியலில் ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் தலா ஒரு வெற்றியுடன் இருந்து வருகின்றன. இந்த நிலைமை ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் ஆபத்து அல்ல, இந்திய அணிக்கும் ஆபத்தாக அமைந்திருக்கிறது. 4 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கக்கூடிய இந்திய அணி அடுத்ததாக ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி கண்டு விட்டால் அரையிறுதி சுற்றுக்கான வாய்ப்பு உறுதியாகிவிடும். ஒருவேளை தோல்வியடைந்தால் தான் சிக்கல் உள்ளது. ஆஸ்திரேலிய அணியின் வாழ்வா சாவா போட்டியாக இந்தியாவுடனான போட்டி இருக்க போகிறது. அதில் வெற்றி கண்டால் மட்டுமே அந்த அணியால் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேற முடியும். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழல்களில் ஆஸ்திரேலிய அணி எப்போதுமே நினைத்த காரியத்தை முடிக்காமல் இருந்தது கிடையாது. வரலாற்றை எடுத்து பார்த்தால் நாக் அவுட் போட்டிகளில் ஆஸ்திரேலியாவை விட மிக வெற்றிகரமான அணியை பார்க்கவே முடியாது. அதற்கு அப்படியே எதிர்மறையாக இருப்பதுதான் இந்திய அணி. இந்திய அணியின் பேட்டிங் மிடில் ஆர்டர் பலமாக உள்ளது என்றாலும் அதே சமயம் பதற்றமாகவும் உள்ளது. மிடில் ஆர்டரில் இருப்பவர்கள் இளம் வீரர்கள். ஆஸ்திரேலியா உருவாக்கும் பதற்றமான சூழல்களை அவர்கள் எப்படி கையாள்வார்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. ஓப்பனிங் களமிறங்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் தற்போது வரை பெரிய பார்ட்னர்ஷிப் எதையும் அமைக்கவில்லை. மிடில் ஆர்டரை நம்பித்தான் இந்தியா ஆடி வருகிறது. எனவே அதற்கான உண்மையான சோதனை ஆஸ்திரேலிய போட்டியில்தான் இருக்கிறது. இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தாலும் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறும் தான். ஆனால் எப்படி தோற்கிறது என்பது முக்கியமான விஷயம். ஆப்கானிஸ்தான் அணிக்கும் வங்கதேசத்துடன் ஒரு போட்டி மீதம் உள்ளது. அதில் வெற்றி கண்டு விட்டால் ரன் ரேட் அடிப்படையில் அரையிறுதிக்கு செல்வது ஆஸ்திரேலியாவா ஆப்கானிஸ்தானா என்பதை தீர்மானிக்கும். எனவே முடிந்தவரை இந்தியாவை சொற்ப ரன்களுக்குள் சுருட்டவே ஆஸ்திரேலியா முயற்சிக்கும். அந்த தோல்வியுடன் அரையிறுதிக்கு செல்வதும் இந்திய அணிக்கு நல்லது அல்ல. எனவே அசால்ட்டாக இருந்த ஆஸ்திரேலிய அணியை ஆப்கானிஸ்தான் சூடேற்றி விட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும்.